மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13வது வேதவசனத்தில் இயேசு கிறிஸ்து அத்திப்பழ காலமாயிராத சமயத்தில் அத்திப்பழங்கள் கிடைக்குமென அத்திமரத்தை பார்த்ததன் காரணம் என்ன என்பதை காணலாம். பொதுவாக பாலஸ்தீனம் பகுதியில் அத்திமரங்கள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக மக்கள் நடந்து செல்லும் வழியோரங்களிலும் அத்திமரங்களை காண முடியும். இந்த அத்திமரம் மற்ற மரங்களைப் போல முதலாவது இலைகளை தோற்றுவித்து பின்னர் கனிகளை தராது. மாறாக இந்த மரங்கள் கனிகளை கொடுத்து பின்னர் இலைகளை தோற்றுவிக்கக்கூடியது. அத்திப்பழத்தின் பருவ காலம் வருடத்திற்கு 2 முறையாகும். மே, ஜூன் ஆகியவை ஒரு பருவ காலமாகும். செப்டம்பர், அக்டோபர் ஒரு பருவ காலம் ஆகும். இந்த பருவ காலம் வரும் முன்பதாகவே அத்திமரங்கள் அதனுடைய ஆயத்த கனிகளை கொடுக்க ஆரம்பித்துவிடும். இந்த ஆயத்த கனிகள் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஆனாலும் சாப்பிடக்கூடியதாகவும் சாப்பிடுகிறவர்களின் பசியை போக்குவதாகவும் இருக்கும். இதனை வழிப்போக்கர்கள் சாப்பிட்டு தங்கள் பசியினை போக்கிக் கொள்வர். இப்படி அத்திப்பழ காலம் வருவதற்கு முன்பதாக அத்திமரங்கள் தோற்றுவிக்கக்கூடிய ஆயத்த கனிகளையே இயேசு கிறிஸ்துவானவர் அதனிடத்திலிருந்து எதிர்பார்த்தார். அத்திப்பழ பருவ காலத்திற்கு முன்பதாகவே அத்திமரங்கள் கொடுக்கும் ஆயத்த கனிகள் அந்த மரத்தில் இல்லாமல் போனதினாலே இயேசு அந்த மரத்தை சபித்தார்.